சொல்றாங்க அப்படின்னா கணபதி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கூட்டத்தோட தலைவர்னு தான் அர்த்தம். ஏன்னா வேத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரியர்கள் வந்து சின்ன சின்ன கூட்டங்களாக இயங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இயங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அந்த கணத்துக்கு, ஏன்னா கணம்னா கூட்டம்னு அர்த்தம், அந்த கணத்துக்கு யார் தலைவரா இருக்காரோ அவர் தான் கணபதி. ஆக மொத்தத்துல கூட்டத்துக்கு தலைவனாக இருந்த ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் கணபதி அப்படிங்கிற சொல் வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கணபதி அப்படிங்கிற பெயர்ல வேத காலத்துல கடவுளே இல்லை அப்படின்னு ராமானுஜ தத்தாச்சாரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது போக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கணபதி அப்படிங்கிறவர் இந்து சமயத்தோட ஒரு கடவுளாக கொண்டாடப்படுறாரு. ஆனா வேத காலத்திலையும் சரி, இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட கணபதி அப்படிங்கிறவர் ஒரு இந்து சமய கடவுளாகவே இல்லை. அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கணபதி அப்படிங்கிறவர் ஒரு ஆசீவக கடவுள். ஏன்னா ஆசீவகம் தான் என்ன சொல்லுதுன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து யானையோட அறிவு மாதிரி இருக்கணும், மனிதனுடைய உடம்பு வந்து நல்லா வளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட மதம் ஆசீவகம். ஆசீவகத்தோட கடவுள்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெட்ட வெளியில தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு கோயில்கள் இருக்காது. இங்க நல்லா கவனிங்க, கணபதி இந்து சமயத்தோட கடவுள் தான் அப்படின்னு சொன்னா மற்ற கடவுள்களுக்கெல்லாம் கோவில் இருக்கிறப்போ கணபதி மட்டும் ஏன் வந்து ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் உட்காந்துருக்காரு, மற்ற கடவுள்களால ஏன் இப்படி உட்கார முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்காது. ஏன்னா ஆசீவக கடவுள்களை பார்த்தீங்க அப்படின்னா கணபதி உட்காந்துருக்க மாதிரி ஐயனாரும் ஆத்தங்கரையில தான் உட்காந்துருப்பாரு. அப்போ ஐயனாருடைய வழிபாடு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் கணபதியோட வழிபாடு இருந்திருக்கு. ஆனா பிற்காலத்துல ஆசீவக சமயத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பிள்ளையார் வழிபாடை ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. ஆனா அந்த முயற்சிகள் பலனே கொடுக்கல. மக்கள் எல்லாம் வந்து பிள்ளையாரை வழிபட்டுட்டே இருக்காங்கன்றப்போ ஒரு முடிவு பண்றாங்க, இதுக்கு மேல நம்ம பிள்ளையாரை ஒழிக்க முடியாது. அப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய கணபதி தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துல வந்து பிரம்மணஸ்பதி அப்படின்னு ஒரு நபரை பத்தின ஆற்றல்கள்லாம் இருக்கு. அந்த பிரம்மணஸ்பதியோட ஆற்றல்களை கொண்டு வந்து இந்த பிள்ளையாருக்கு பொருத்துவோம். அதன் மூலமாக இந்து சமயத்துக்குள்ள வந்து நம்ம பிள்ளையாரை இழுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்து சமயத்தினுடைய கடவுள்கள்ல ஒருத்தராக பிள்ளையார் உள்ளே விழுங்கப்பட்டார் அப்படிங்கறதான் வரலாறு. இந்து சமயம் ஆரம்ப காலகட்டத்துல பிள்ளையார ஒரு வேண்டாத கடவுளாகத்தான் பார்த்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுல பிரதானமான ஆதாரம் என்ன அப்படின்னா விக்னேஸ்வரன் அப்படின்னு அவர் வைக்கப்பட்ட பெயர். இன்னைக்கு வந்து விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பெயருக்கு வந்து என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா வினைகளை நீக்குபவன், தீமைகளை நீக்குபவன், அதனாலதான் வந்து நான் விக்னேஸ்வரன் அப்படின்னு பெயர் வச்சோன்றாங்க. ஆனா சமஸ்கிருதத்துல விக்னம் அப்படின்னா தொல்லை அல்லது தீமை அப்படின்னு அர்த்தம், ஈஸ்வரன் அப்படின்னா கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல விக்னேஸ்வரன் அப்படிங்கிற அந்த பெயரை நம்ம அப்படியே நேரடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா அவருக்கு பேருக்கான அர்த்தம் வரும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஆரியர்கள் இந்த பிள்ளையார் வழிபாட்டை தொல்லை கொடுக்கக்கூடிய வழிபாட்டாக தான் பார்த்தாங்க. அதனால தொல்லைகளின் கடவுள் அப்படின்னு அவருக்கு பெயரையும் வச்சுட்டாங்க. பிற்காலத்துல அதே கடவுளை அவங்க பூஜை பண்ணணுங்கிற நிலைமை வர்றப்போ அவர் வந்து வினைகளை மாற்றும் கடவுள், நீக்கும் கடவுள் அப்படின்னு விளக்க உரையை மட்டும் அவங்க மாத்தி எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆரியர்கள் அவர்